வணக்கம். யாழ்ப்பாணத்திலேருந்து சுதன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா அவன் முடி வெட்டு மற்றது தாடியல் எல்லாம் மாறி இருக்குன்னு யோசிப்பீங்க. வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடியோடு இருப்பேன். ஆனால் இதில் தாடி இருக்கணும். 2 கிழமைக்கு முதலே நான் வீடியோ எடுத்துட்டேன். இன்ட்ரோ இப்போ தான் எடுக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி என்ற ஊரில் இருந்து கொடிகாமம் என்று சொல்கிற ஊர் மட்டும் ஊந்துருளியில் பயணம் செய்ய போகிறோம். சரியோ, பயணம் செய்யும் போது எடுத்த காட்சிகள் எல்லாம் நான் உங்களுக்கு இதில் பதிவிட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்க. மற்ற என்னோட சாவகச்சேரியில் இருந்து கொடிகாமம் மட்டும் வந்தது யாருன்னு சொன்னால் கோனேசன் கேமராஜ். அவன் முதல் வீடியோக்களுக்கெல்லாம் வந்திருப்பான். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு மெட்டாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாவகச்சேரி பொன்விழா மணிமண்டபம். எனக்கு இப்போ சாவகச்சேரி டவுனுக்கு நம்மளோ போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது பொன்விழா மணிமண்டபம். சாவகச்சேரி நகரம் டவுன் இருக்குது. இன்னும் கடைகள் எல்லாம் கடை தொகுதி எல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது. காட்டுறோம் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட் இப்படி இதால் விட்டு போயிடலாம். அதுக்குள்ளால பாருங்க, சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்ட். சாவகச்சேரி கடை தொகுதியில் பாருங்க. சாவகச்சேரி நகர்ப்புறத்தில் இருக்க கடை தொகுதியில் நண்பர்களே, இப்போ சாவகச்சேரி நகரத்தில் இருக்க கடை தொகுதியில் பிரதான கடை தொகுதி பக்கம் வந்துருக்கிறோம். டவுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. பட் இது என்ன பண்ணிக்கணும்டா, அதில் பேர் அதில் போட்டிருக்கு டில்பே கொலிச்சன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து அது A9. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கடை தொகுதிகள். இப்படி A9 ரோட்டால் அப்படியே தொடர்ந்து போனால் கொடிகாமம் பெறுது. ஸோ நாங்கள் தொடர்ந்து போவோம். இப்போ நாங்கள் போகிற பாதையில் அப்படியே போனால் கொடிகாமம். நல்ல ஒரு அழகாக இருக்குது கடை தொகுதிகள். குட்டி டவுன்னு சொல்லலாம். குட்டி யாழ்ப்பாணம். சாவகச்சேரி டவுன் தான், நகர்ப்புறம். சாவகச்சேரி பலனோ கூட்டுறவு சங்கம் பாருங்க. நேராக போனால் சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இதில் பாருங்க ரயில்வே தண்டவாளம் இருந்தாரு. பாருங்க, இதில் தண்டவாளம் அப்படியே தெரியுது. கரையோரம் பாருங்க, நடவாத கடைகள். சாவகச்சேரியில் இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு வீடுன்னு சொல்லலாம். அழகானு சொல்கிறோம், பிரம்மாண்டமான வீடு. என்ன சொன்னால் இந்த காலத்தில் குடிசை வீடு தான் அழகு என்ன பொறுத்தவரையில். லேர்னர்ஸ் இதில் சங்கத்தானை புகையிரத நிலையம் பெறுகுது. இதுதானது. பாருங்கள், சுவரோவியம் எல்லாம் கீறி இருக்கிறோம்.
யாழ்ப்பாணத்தின் கலாச்சார பிரதிபலிக்கிற மாதிரி பரதநாட்டியம் படிக்கிறது, மற்ற சோழ அம்சம், மற்றது வந்து அப்படி ஒவ்வொரு சுவரோவியங்கள் இருக்குது பாருங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ், பப்ஜி, உங்களாரோ சங்கத்தானே பாருங்க. பாருங்க சாவகச்சேரி இந்து காலேஜ், இதான் வந்து சாவகச்சேரி இந்து கல்லூரி. சாவகச்சேரி இந்து கல்லூரி பாருங்க. இந்து கல்லூரியில் படித்தாலும் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க பாருங்க. சாவகச்சேரி இந்து கல்லூரி. இப்போ நாங்கள் தொடர்ந்து போவோம். சாவகச்சேரியில் பலாப்பழத்துக்கு தான் பிரபல்யம் தெரிந்தானே. பலாப்பழம் மற்றது வேறு என்னென்ன ரெண்டு தெரிஞ்சாப்பல் கமெண்ட்ஸில் போடுங்க. அதில் ஒரு பழக்கடை இருக்குது, பண்ணிப்போம் பாருங்க. இதில் ஒரு பழக்கடை ஒன்று வருது. சரியான வெயில். இப்போ இலங்கை நேரப்படி சரியாக மதியம் 12 மணி. நானும் கேமனும் இப்போ மேலத்தடிக்கு கீழே வந்து நிற்கிறோம். சாவகச்சேரி டவுனை தாண்டி இப்போ நாங்கள் கொடியாமம் போகிற A9 ரோட்டில் வந்து நிற்கிறோம். இனி அப்படியே தொடர்ந்து கொடியாமம் போக போகிறோம். தொடர்ந்து வலிக்கிறோம். எப்படியும் போகிற வாராக சாலரும் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு தான் போவினோம். ஏன்னு சொன்னால் சரியான வெயில். நல்ல மரங்கள் நிறைய நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மீசாலை வருது. இப்படியே தொடர்ந்து நாங்கள் மீசாலைக்கு போகிறோம். பாருங்க மீசாலைன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படியே நேராக போனால் மீசாலை. சரியோ கேமரா அங்கே மரங்களுக்கு தான் நிற்கிறான். மீசாலையில் தொடக்கத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். எங்கேயா சொன்னால் கொடியாமத்துக்கு. மீசாலை புகையிறது தான் நிலையம் பெறுது பாருங்க. அதான் மீசாலை புகையிறது தான் நிலையம். மீசாலை ரயில்வே ஸ்டேஷன். இதில் பாருங்க ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது, புத்தூர்னு சொல்லி. இப்போ இதால் போனால் 14 கிலோமீட்டர் தான் புத்தூர். அதை இடது பக்கம் திரும்பி போகணும். இந்த பாதை பாருங்க, இந்த பாதை தான் புத்தூர் பாதை. இதால் போனால் புத்தூருக்கு போகலாம். இது ஒரு பாடசாலை ஒன்று வருது. இந்த பாடசாலை பெயர் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி. பாருங்க கடத்தொகுதிகள். தமிழக சேவைகள் திணைக்களம் சாவகச்சேரி. சாவகச்சேரி இந்த இது வந்து இங்கே இருக்குது பிரிவு.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழியில் ஒரு கோவில் ஒன்று வருது. என்ன கோவில்னு தெரியல, பேர் தெரியா. ஆனால் பார்ப்போம் என்ன கோவில்னு. முருகன் கோவில். இது ஒரு முருகன் கோவில். மீசாலையில் இருக்க ஒரு முருகன் கோவில்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சாக்கள். பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அப்படியே போகிற வழியில் காட்டுறேன் உங்களுக்கு. சரியோ, ஒரு ஹோட்டல் நட்சத்திர ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பாருங்க. இதுதான் பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் நட்சத்திர மஹால் பாருங்க. இந்த வித்தியாசமான அமைப்பில் செய்திருக்கிறோம். அதில் ஒரு புகையிரத நிலையம் இருக்கு. அது வந்து கொடிகாமம் புகையிரத நிலையம். பார்ப்போம் போய். சாவச்சேரி பிரதேச சபை கொடிகாமத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, கொடிகாமம் புகையிரத நிலையம். பாருங்க, கொடிகாமம் புகையிரத நிலையத்தை. பாருங்க, கொடிகாமம் டவுன். நானும் கேமனும் இப்போ வந்து சாவச்சேரி, பிறகு வந்து மீசாலை, பிறகு வந்து கொடிகாமத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போது தொடர்ந்து பார்ப்போம். பாங்க, கொடிகாமம் டவுன்னு சொல்லலாம். கடத்தொகுதியில் பாருங்க. இது வந்து பெலனோருக்கு கூட்டுறவு சங்கம், தென்மராட்சி. பாருங்க, இல்லை நம்ம ஒரு சொத்தன்னு சொல்லி ஒரு ஓவியம் கறி இருக்கிறோம். இல்லை கச்சாய்க்கு போகிறதுக்குரிய பாதை இல்லை வழி போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பருத்துறைக்கு போகிறதுக்குரிய வழி போட்டிருக்கு. பாருங்க, நான் நினைக்கிறேன் இது கொடியாமல் சந்தை போல், சந்தை தொகுதி. இது வந்து கொடிகாமல் சந்தை பகுதி. பாருங்க, இதுதான் கொடிகாமல் சந்தை. கொடிகாமம் பிரதான பேருந்து நிலையம். பாருங்க, பாருங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆஃப் கொடிகாமம். அதாவது கொடிகாமம் பேருந்து நிலையம். அப்படியே உங்களுக்கு சுற்றி கொண்டு பார்த்தோம். பாருங்க, நண்பர்களே, நானும் கேமரம் கொடிகாமத்துக்கு வந்து நிற்கிறோம். கொடிகாமத்தில் இப்போ உங்களுக்கு சகல இடத்தையும் காட்டினாங்க. அதுக்கு முதலே வர்ற வழியில் இருக்கிற இடமெல்லாம் காட்டினாங்க. இப்போ கொடிகாமம் சந்தை பகுதியில் வந்து நிற்கிறோம். சந்தைன்னு சொல்லி கடத்தொகுதிகள். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அந்த பக்கம் பார்த்தா கொடிகாமம் சந்தை இருக்குது. மற்ற இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கொடிகாமம் பேருந்து நிலையம், பிரதான பேருந்து நிலையம். தொடர்ந்து மடுக்கல வீடியோ. இப்போ மாஸ்க் போடாமல் கதைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படியே பிரச்சனை எல்லாம் இருக்குது. சரி, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றது இந்த வீடியோக்கு உதவியாக வந்த கேமனுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம திட்டமிட்ட ஆசையாகவும் இருக்கோம். வீடியோ முடிக்க போகிறோம்.